பிரியா MD கிளம்பிட்டாராம் பிரியா. கம் ஆன் ஹரி அப். 1 minute கார்த்திக். 10 minutesல ஒரு ஹோட்டல்ல இருப்பாராம் பிரியா. இது அவர் கொடுக்குற பார்ட்டி. அவரை வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது பிரியா. கொடுத்து வைத்த ஆசை கேட்குதே, சிலிர்க்க வைத்த தேகம் தூண்டுதே. ஒரு நெய் ஒரு நாள் அறைய நனைவோ, நீ விலகிட விலகிட நெருங்கிடும் ஏக்கமேவா. நீ மறுபடி மறுபடி ஒரு முறை மொத்தமாவா. கார்த்திக், உங்க MD வீட்ல இருந்து கிளம்பிட்டாரா? இப்ப நீதான் லேட் பண்ற. கார்த்திக், இது அவர் கொடுக்குற பார்ட்டி. வெயிட் பண்ண வச்சா அது நல்லா இருக்காது. அங்க வேணாம், மறுபடியும் லேட் ஆயிடும். அப்புறம் இஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே. எங்கப்பா இருக்க நீ? ஆமாமா நான் இங்க தான் இருக்கேன். ஹாய். ஹாய் படி. Hi buddy. I'm fine. Hey, by the way, she is பிரியா. Hey, உனக்கு எப்படிடா தெரியும்? லவ் மேரேஜ், பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட், ப்ராப்ளம் நான் தான் சால்வ் பண்ணேன். ஒரு நிமிஷம்டா. Hey, என்னடா இது? உடம்பு சூடா இருந்துச்சு, தண்ணி சில்லுன்னு இருந்துச்சு. இவன் எப்பவுமே இப்படிதாம்மா, பண்ணி பெலோ. வேற ஒன் லாங் ஐலாண்ட். ஹலோ. யா வந்தாச்சு. half an hour back. ஆமா, கார்த்திக் டிஸ்பிளே இருக்காரு. No balance. No balance. ஏய் கார்த்திக், உனக்கு ஒரு ஏற்கனவே தெரியுமாம்ல? No balance. உனக்கு டின்னர் ஆர்டர் பண்ணிடலாமா? கார்த்திக், ப்ளீஸ் கிளம்பலாமா? கன்ஃபியூஸியா இருக்கு. எனி ப்ராப்ளம்? இல்ல ஒன்றும் இல்லை சார். இல்ல சார், எனக்கு ஹெட்டேக். ஐம் நாட் ஃபீலிங் வெல். என்னாச்சுமா? நீ சரியா கூட சாப்பிடலையே. இல்லை சார், ஒன்றும் இல்லை. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. கேன் வி டேக் லீவ்? என்ன திடீர்னு டல் ஆயிட்டீங்க? புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை, அப்படிதான் இருப்பாங்க. சும்மா இருடா, நீ வேற. கார்த்திக், ப்ளீஸ் கிளம்பலாம். சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லப்பா, நோ ப்ராப்ளம். யூ கேரி ஆன். I'll catch up sometime later. அந்த இன்ஸ்பெக்டர் 2வது தடவை இந்த மாதிரி நடந்துக்கிறதுல பிரியா ரொம்ப பயந்துட்டா. எனக்கு என்னமோ அது சரியா படல கார்த்திக். யூ பெட்டர் ஸ்விட்ச் ஓவர் டு சம் அதர் கம்பெனி ப்ளீஸ். அதுக்கப்புறம் அவ என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டா. வேற கம்பெனிக்கு மாறிட்டா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், சத்தியமா நான் செத்துருவேன். இந்த நேரத்தில் நான் கோவப்பட்டாலோ
டென்ஷன் ஆனாலும் பிரியா இன்னும் பயந்துருவான்னு நான் எதையும் காட்டிக்கல. பிரியா கீ எஸ் சீடி என்கிட்ட தான் இருக்கு. ஓகே பாய். இப்போ எங்கேயாவது போறியா? 10 minutes. எனக்கு பயமா இருக்கு. இப்போ டோன்ட் வரி, I'll be back. ஏண்டா உன்னால என் பிரியா தினம் அழுது டென்ஷன் ஆறாங்க, நானும் டென்ஷன் ஆனா அவ இன்னும் பயந்துருவாளேன்னு பொறுமையா இருந்தா நீ வீட்டுக்கு வந்து சட்டியோட நிப்பியா? கொன்றுவேன். உனக்கு ஒன்று தெரியுமா? சூப்பர்வைசர் சந்தானம், கேஷியர் மணிகண்டன், வாட்ச்மேன் சதாசிவம் இவங்க எல்லாரும் இப்போ எங்கள் பக்கம். பாவம் நீ 6 மாசமா நீ அலைஞ்சி திரிஞ்சு சேகரிச்சதெல்லாம் சும்மா 6 மணி நேரத்தில் கழிச்சிட்டோம் பார்த்தியா? ஒரே வார்த்தை சூப்பர்வைசர் சந்தானத்துக்கிட்ட, எல்கேஜி படிக்கிற உன் பொண்ணை பொட்டலம் கட்டிடுவோன்னு. பையன் நின்ன இடத்துலயே ஒண்ணுக்கு போயிட்டான். கேஷியர் மணிகண்டன் கரன்சியை காட்டினதும் அடிச்சிட்டான் பல்ட்டி. சாதா பல்ட்டி இல்லையா, அந்தர் பல்ட்டி. உண்டியல்ல காசு போட்டாதான் சாமியே வரம் கொடுக்குது. ஒரே ஒரு அக்னி குச்சி உன் எல்லா சாட்சியும் சாம்பலாக்கிடுச்சு. வெறும் மனசாட்சியை வச்சு என்னடா பண்ண முடியும் உன்னால? மனசாட்சி உள்ளவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 2 நாள் கழிச்சு உங்களுக்கு புரியும். கத்திரிக்காய் சாம்பாரா? நல்லா சாப்பிட்டியா? நான் பேசுனா பதில் பேசணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேசியா? அவனை கழுத்து தற்கொலை பண்ணி செத்துருக்கான். என்ன பிரச்சனை பண்றியா?
இல்ல இவன் போய் சொல்ல அவர் தற்கொலை பண்ணிட்டாரு அடிச்சு வரட்டுக்கியா ஜெயலலிதா கொண்டுட்டா அநியாயமா கொண்டுட்டீங்களா மலையா பழி போடுற குரல் கொடுக்கறியா நசிக்கிறேன் சத்தம் கிட்ட வரக்கூடாது கூட்டம் கிட்ட சேர்த்த குதிகள் அறுத்துருவேன் ஜாக்கிரதை மவன மூச்சு சத்தம் கூட வெளியே வரக்கூடாது அணைக்கின்ற தாகம் புனை ஆராய அதை கண்ட தேகம்